எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சாண்ட்விச் செஞ்சு காட்ட போகிறேன். இது காளான் சீஸ் சாண்ட்விச். இது ஒரு ப்ரோட்டீன் பேக்ட் லஞ்ச் ரெசிபி. வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு சாஸ்பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. இதில் 2 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனது போடுங்க. இதை ஜூலியன் கட்டுன்னு சொல்லுவாங்க. பொடியை நறுக்கின பூண்டை போட்டு வதக்குங்க. நான் 400 கிராம் காளான் எடுத்திருக்கேன். இதை மெலிசாக கட் பண்ணுங்க. வெங்காயம் பாதி வெந்ததும் இதில் நறுக்கின காளான் போட்டு நல்லா கிண்டுங்க. 2 நிமிஷம் கழிச்சு 1 டீஸ்பூன் உப்பு, ஃப்ரெஷ் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு இல்லாத வெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் போடுறேன். இது ஆப்ஷனல். இது யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல. காளான்லாம் நல்லா வெந்து தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் வேக விடுங்க. காளான் மிக்சரில் ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். ஸோ மசாலா ரெடி. அடுத்து சாண்ட்விச் செய்யலாம். 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதில் வெண்ணெய் தடவுங்க. ஒயிட் பிரெட் வேண்டாம்னா ப்ரௌன் பிரெட் யூஸ் பண்ணுங்க. செஞ்ச மசாலாவை ஒரு ஸ்லைஸில் வைங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இது மேலே ஒரு ஸ்லைஸ் சீஸ் வைங்க. அடுத்த ஸ்லைஸ் பிரெட் மேலே வச்சு மூடுங்க. நான் டைரெக்டாக அடுப்பில் வைக்கிற டோஸ்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்டை ஹோம் குக்கிங் அமேசான் ஸ்டோரில் வாங்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். இதில் வெண்ணெயை தடவி சாண்ட்விட்சை வச்சு மூடுங்க. அடுப்பை ஆன் பண்ணி சாண்ட்விட்சை டோஸ்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பக்கத்தையும் 1 நிமிஷத்துக்கு டோஸ்ட் பண்ணணும். காளான் சீஸ் சாண்ட்விச் ரெடி. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. சீஸ் நல்லா மெல்ட் ஆகியிருக்கு. ரொம்ப யம்மியாகவும் இருக்குது. இது கெச்சப்போடு நல்லா சர்வ் பண்ணுங்க. காளான் சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.